இந்த வெயில் காலத்துல ஒரு பெரிய பிளஸ் என்னன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷா வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம விதவிதமா ரெசிபி செஞ்சு சாப்பிடலாம். அந்த வகையில இன்னைக்கு நான் கத்திரிக்காய் மோர் குழம்பு செஞ்சிருந்தேன். டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? கத்திரிக்காவை இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டா கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் வெறுமிளகாய் தூள், தனியாத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திட்டு இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு தவால எண்ணெய் ஊத்திட்டு எல்லா இடத்துலயும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பீஸா சேர்த்து ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன். அதுல ஒரு அரை ஸ்பூன் போல உப்பு சேர்த்துட்டு ஒரு டர் பண்ணி ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காவை இந்த தயிரோட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 3 போல காஞ்ச மிளகாய், அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 2 கொத்து கருவேப்பிலை, அரை ஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வதக்கிட்டு இப்போ ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கோம். வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததும் ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். குட்டி குட்டியா கட் பண்ண கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சுட சுட சோறு போட்டு இந்த மோர் குழம்பு ஊத்தி சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளவு சூப்பரா இருக்கும். நீங்களுமே